பெண்களின் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையை நாளை தொடக்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். பிரத்யேக சீருடையையும் அறிமுகப்படுத்தியது காவல்துறை. டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னைக்கு திரும்பினார் முதல்வர் விஜய். 2 நாள் அரசுமுறை பயணத்தில் பிரதமர் நிதியமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அளித்தார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய். தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரிகளுடனும் கலந்துரையாடல். டெல்லியிலும் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்த முதல்வர் விஜய். அண்ணா தொடங்கி ஸ்டாலின் வரை முன்னாள் முதல்வர்களால் கடைபிடிக்கப்பட்ட மரபை உடைத்ததாக விவாதம். அண்டை மாநில முதல்வர்களும் டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கும் நிலையில் புறக்கணித்த தமிழக முதல்வர் விஜய். ஒட்டுமொத்த இந்தியாவோடும் பேசும் நல்வாய்ப்பை இழக்கிறதா தமிழ்நாடு? கட்சி தொடங்கியது முதலே செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து புறக்கணிக்கும் முதல்வர் விஜய். செய்தியாளர்களை எதிர்கொள்ள தயங்குவது ஏன் என்று பொதுத்தளத்தில் தொடுக்கப்படும் கேள்விக்கணைகள். டெல்லி சென்ற முதல்வர் விஜய் காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்திக்கவில்லை. நேரம் கேட்டிருந்த நிலையில் சந்திப்பு ரத்து. ஜூன் 11ஆம் தேதி சோனியா, ராகுலை விஜய் சந்திப்பார். காங்கிரஸ் MP கிறிஸ்டபர் திலக் உறுதி. கம்ப்ளீட்டாக ஒரு அஃபிஷியல் விசிட்டாக வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிட்டாரு. ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் மாண்பு முதல்வர் இங்கே வராரு. கண்டிப்பாக அப்போ சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பாக சந்திப்பார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திறப்பு விழாவிற்காக காத்திருக்கும் திருவள்ளுவர் சிலை. முதல்வர் விஜய் சென்னைக்கு திரும்பியதால் மாணவர்கள் ஏமாற்றம். திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் MLA வெங்கட்ராமன். திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்து அக்கட்சியில் ஐக்கியம். அதிமுகவில் நீடிப்பதா, தவேகாவில் இணைவதா என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் ஆலோசனை. அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்பு. தொகுதி மக்களின் முடிவே தனது முடிவு. அவர்களது கருத்தை உள்வாங்கியுள்ளேன். தவேகாவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு C. விஜயபாஸ்கர் பதில். எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும். அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தவேகாவில் ஐக்கியம். தவேகா பொதுச் செயலர் ஆனந்தை சந்தித்து இணைந்தார். CV சண்முகம் உட்பட 2 MLAக்கள் தவேகாவுக்கு வருவார்கள். தவேகா தான் உண்மையான அதிமுக என்று சொல்லும் நாள் தொலைவில் இல்லை என்றும் வெல்லமண்டி நடராஜன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. இங்கே தலைவர்கள் கருத்து சொல்றது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழக வெற்றி கழகம் தான் என்கின்ற நிலையோடு ஆர்ப்பரித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக MLAக்களை இழுத்து MGR மரபை முடிவுக்கு கொண்டுவர முதல்வர் விஜய் முயற்சிப்பதாக அதிமுக MP இன்பதுரை விமர்சனம். இறுதியில் MGRே வெல்வார் எனவும் கருத்து.
ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை ஆராய வேண்டும் என்று அதிமுக எம்பி தனபால் வலியுறுத்தல். தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும். இதிலே பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சி.வி. சண்முகமும் தாங்களும் ஒற்றுமையாக சென்றுவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விளக்கம். தாவேகா அரசின் தவறுகளை தாம் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் பேட்டி. அவர்களும் அப்படிதான், இதுவரை நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அது மாற்றுக்கிறதால இல்லை, நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். அதே போல சி.வி. சண்முகம் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையா முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். நமது அம்மா நாளிதழின் நிறுவனர் பதவியில் மீண்டும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் பெயர் சேர்ப்பு. பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி ஆகிய இருவரது பெயர்களும் இணைந்து இடம்பெற்றன. தாவேகாவில் இணைந்த அதிமுக தொழிற்சங்க நிர்வாகிகள். அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் தாவேகாவில் ஐக்கியம். சென்னையில் மதுபோதையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை என புகார். தலைமை காவலரை கைது செய்தது காவல்துறை. சென்னை சிறுவன் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். கோட் சூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க செயல்பட வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தல். குற்றங்களை தடுக்க வேண்டியவர்களே குற்றம் செய்வதா? பாலியல் தொல்லை புகாரில் தலைமை காவலர் கைதானதை குறிப்பிட்டு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கண்டனம். திமுகவின் தோல்விக்கு மு.க. ஸ்டாலினின் ஆதிக்கமே காரணம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். கூட்டணி கட்சிகள் மீது திமுக ஆதிக்கம் செலுத்தியதாகவும் கருத்து. அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்ததுன்னா இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. அதிமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் தாவேகாவை விரும்புவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. 90% அதிமுக நிர்வாகிகள் இன்னும் 6 மாதத்தில் தாவேகாவில் இணைவார்கள் எனவும் கருத்து. இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறியறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேரத்துக்கு முற்பட்டுட்டாங்க. மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் வருவதால் நமக்கு பதவி இருக்குமோ என்று அஞ்ச வேண்டாம். உள்ளாட்சி தேர்தல் வருகிறது என்று தாவேகாவினரை உற்சாகப்படுத்திய அமைச்சர் ஆனந்த். வந்துட்டாரு, நம்ம பதவி இருக்குமா இருக்காதான்றது எங்களுக்கு அதெல்லாம் நீங்க நினைக்கலாம் வேணாம். கூடிய விரைவில் பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது. அதுல 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஊழல் செய்தால் அடுத்த நிமிடம் பதவி பறிபோகும். தாவேகா அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு ஆனந்த் எச்சரிக்கை. ஊழல் செய்தால் அடுத்த வினாடி அந்த பதவியில் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அதற்கு உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகா இவ்வளவு தூரம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசிய போது கூட திருச்சியில் திமுக 2-3 தொகுதிகளை வென்றதாகவும் கருத்து. தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசியது. அப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது இங்கு 2-3 தொகுதியில் நாம் வெற்றி பெற்றோம். நம்ம ஆளுங்களுக்கும் கொஞ்சம்
அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டோம். இதை எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு தூரம் வருவார்கள். இன்ஸ்டா ரீல்ஸ்களுக்கு இளைஞர்கள் அடிமையாவது கவலை அளிக்கிறது. இளைஞர் சமூகத்தை விடுவிக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வது என புதிய தமிழகம் கட்சி தீர்மானம். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை பிரதமர் மோடி ஹிட் அடித்து விரட்டுவார். இணையத்தில் அதிர்வலையை ஏற்படுத்திய கரப்பான் பூச்சி கட்சி குறித்த கேள்விக்கு தமிழிசை பதில். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹிட் கொண்டு அடித்து விடுவார் என்பதுதான் எனது கருத்து. வரும் 31ஆம் தேதி நடைபெறுகிறது தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம். தேர்தல் முடிவுகள் குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் கலந்தாலோசிக்கிறார் பிரேமலதா. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சமிஅ அல்லாஹு லிமன். பக்ரீத் பண்டிகையையொட்டி இஸ்லாமியர்கள் நாடெங்கும் வழிபாடு. டெல்லி ஜும்மா மசூதி, தாஜ்மஹல் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு தொழுகை. கர்நாடக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. ஆளுநரின் செயலரிடம் பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். கட்சி தலைமையின் உத்தரவின்படியே பதவி விலகியதாக சித்தராமையா விளக்கம். தனது பதவி விலகலை ஆளுநர் ஏற்பார் என்று நம்புவதாகவும் பேட்டி. கர்நாடகாவின் புதிய முதல்வராகிறார் துணை முதல்வர் டி.கே. சிவகுமார். பல மாதங்களாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்தது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழப்பு. இடிந்து கிடக்கும் வீடுகள், நசுங்கி கிடக்கும் கார்களை பரிதாபமாக பார்த்த மக்கள். ஹோர்முஸ் நீரிணை அருகே உள்ள ஈரான் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல். அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியதால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றமான சூழல். மேற்காசிய போர் காரணமாக உற்பத்தி செலவுகள் அதிகரித்து விட்டதாக அமெரிக்க விவசாயிகள் கவலை. எரிபொருள் விலை, உரங்கள் விலை இரட்டிப்பாக உயர்ந்துவிட்டதால் நஷ்டமே மிஞ்சுவதாக வேதனை. மேற்காசிய போர் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டிலும் உர விலை கிடுகிடுவென உயர்வு. யூரியா, சல்பேட் உள்ளிட்ட அடிப்படை உரங்களின் விலையும் தொடர்ந்து உயர்வதால் விவசாயிகள் கவலை. சிஎன்ஜி தட்டுப்பாடு தீவிரமடையும் நிலையில் மதுரையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். தினசரி வாடகைக்கு வாகனம் ஓட்டும் பலரின் வாழ்வாதாரம் பாதிப்பு. ஆசிய சிங்கங்களின் ஒரே இயற்கை வாழ்விடமான குஜராத்தின் கிர் தேசிய பூங்காவில் அடுத்தடுத்து 7 சிங்கங்கள் உயிரிழப்பு. மரணத்திற்கு வைரஸ் தாக்குதலே காரணம் என தகவல். லாவோஸ் நாட்டில் நிலச்சரிவால் குகையில் சிக்கிய 5 பேர் பத்திரமாக மீட்பு. இருவரை தேடும் பணி தீவிரம்.